அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குரூஷியலான ஒரு மார்க்கெட் மொமெண்டம் தான். இதுல மேல மார்க்கெட் போகுமா, கீழே இறங்குமா, ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுமா, எந்த பக்கமும் அன்பிரடிக்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு ஹை வோல்டிலிட்டி மொமெண்டம் இன்னைக்கு நடந்துச்சு. இதுல கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிறதுக்கு சில மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஆனா அந்த லெவல்ஸ்லையும் கூட பார்த்தீங்கன்னா பயங்கர வோல்டிலிட்டி இருந்ததுனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது டார்கெட் போகாம ரிவர்சல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பையருடைய லெவல்ஸும் செல்லருடைய ப்ரெஷர்ஸும் ரெண்டுமே கிட்டத்தட்ட நியூட்ரல் ப்ரெஷரா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் இந்த லோ பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ 25,710 அதுல புட்டு. ஸோ புட்டுக்கான டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 630 இது வரைக்கும் தான். ஆனா இதுல இந்த லெவல் வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் இல்லாம இங்க வந்துட்டு சடனா மேல போனதனுடைய இம்பாக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இங்க வாங்கின ஸ்டாக்கு ஸ்ட்ரைக் லெவல் இங்க பை பண்ணது கீழே வந்து டார்கெட் பக்கமா வந்துட்டு கீழே வந்து மறுபடியும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மொமெண்டம் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற ஹிட் ஆகிற ஸ்டாப் லாஸ்ல. ஆனா ஹெல்தியான ஒரு மொமெண்டம்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ வால்டிலிட்டியில வந்து ஒரு டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு அப்படின்றப்ப இதை கன்சிடர் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம அதை ஹோல்ட் பண்ணுவோம். மறுபடியும் ஒரு நெகட்டிவ் டவுன் சைட்ல ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. மறுபடியும் இங்கேயே ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சது மொமெண்டம். இந்த மொமெண்டம் ஸ்ட்ரகிளிங்ல பிரேக் அவுட் அப்படிங்கிறது 25,730 லெவல் பிரேக் அவுட்ல அங்கிருந்து நமக்கான டார்கெட் மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் லெவல் 25,630. ஸோ இங்க வராம இந்த ஸ்விங் லோ சப்போர்ட் எடுத்துட்டு அதாவது 25,700 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இப்படி மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைரக்ஷனை பொறுத்த வரைக்குமே ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்னுடைய மொமெண்டமா பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நாள் முழுக்க மார்க்கெட் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணோம் டெலிகிராம்ல. ஸோ இந்த ரிஸ்க் மொமெண்டம் ரெண்டு பக்கமும் போத் சைடு வந்து வோல்டிலிட்டி இருக்கு. சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம என்ட்ரி எடுக்காம இருக்கிறது சேஃப் அப்படின்னு நம்ம பேசி இன்டிமேட் பண்ணோம். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்றோம். ஸோ இந்த டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ரேஞ்ச் அப்புறம் புல் பேக் மறுபடியும் மேலே போய் க்ளோசிங். ஸோ இதுதான் நடந்தது. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து புட்ல ஃபோக்கஸ்ட் ஆகும், செகண்ட் ஹாஃப்ல கால்ல ஃபோக்கஸ்ட் ஆகும் இருந்தோம். ஆனா நம்ம கால் என்ட்ரி எடுக்கல, புட் ஆப்ஷன் மட்டும் ட்ரை பண்ணி ஒன் ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்ல வெளியே வந்துட்டோம், டார்கெட் போகல அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கான மார்க்கெட்ல நம்ம பெருசா என்ட்ரி எடுக்கல. ஆனா நம்ம டீம்ல இருக்காங்க இன்னைக்கு ஏன் என்ட்ரி எடுக்காம விட்டோம், ஏன்னா ஒரு டைரக்ஷனுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடிஞ்சது. வாலட்டிலிட்டியா இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன என்ட்ரியாவது எடுத்து ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம், ஸ்கேல்பிங் பண்ணிருக்கலாம் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா முக்கியமான விஷயம் மார்க்கெட் டைரக்ஷன்ல ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. கேபிட்டல் ரொம்ப குயிக்கா கரைஞ்சிடும். ஏன்னா அது அவ்வளோ ட்ரேடிங்கை அஃபெக்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணி நம்மளுடைய கேபிட்டல் ஃபுல்லா காலி பண்ற வேலையை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடந்த மொமெண்டம்ல நம்ம புட்டு எடுத்திருந்தோம், புட்டு டார்கெட் பக்கமா வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல டார்கெட் ஹிட் ஆகாம ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு இங்க கால் சைடு நம்ம இங்கிருந்து பிரேக் அவுட்ல காலுக்கான ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பண்றோம் அப்படின்னா மறுபடியும் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுனாலே நம்ம மைண்ட் செட் என்னவா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும்னா இது வந்து எப்படியாவது சரி பண்ணிடணும், ரெக்கவரி பண்ணிடணும். ஏன்னா இப்ப இந்த லாஸ் சரி பண்ணிட்டு காஸ்ட்ல இல்லாம போயிட்டா கூட பரவாயில்ல அப்படியெல்லாம் தோண ஆரம்பிக்கும். ஸோ உடனே நம்ம வந்து அடுத்தடுத்த என்ட்ரிஸ் எடுத்து நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா இதுல எதுவுமே சரியாகாது. காரணம் இந்த மார்க்கெட்ல இந்த டைரக்ஷன் எந்த பக்கமும் கிளியர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸ்பாட்டோட மூமெண்டமே இவ்வளவு வால்டிலிட்டி இருக்குதுன்னா ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் வால்டிலிட்டி இருக்கும். நம்ம இங்க என்ட்ரி எடுத்து ஒருவேளை நம்ம இங்க புட் ஆப்ஷன் எடுக்கிறோம் இல்ல கால் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுத்துட்டோம்னா சடனா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே வரும். நமக்கு கீழே வருது அப்படின்றதுனால டார்கெட்டும் புக் பண்ண முடியாது. அதே நேரத்துல மேல போய் ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னா அடுத்த என்ட்ரி மறுபடியும் கீழே போனாலும் எடுக்கணும்னு தோணாது, அதாவது பயம் வந்துடும். இந்த ரெண்டு இடத்துலயும் பிரச்சனையா இருக்கும். ஸோ இப்போ டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஆனாலும் அவசரப்பட்டுட்டோம், கீழே போகுது மறுபடியும் வாங்கிடுவோம், மறுபடியும் மேலே போகுதுன்னா ஓகே இது மேலதான் போகும் போல அப்படின்ட்டு மறுபடியும் மேலே வாங்குவோம். இப்படி மாறி மாறி
வாங்கி நம்மளுடைய மொத்த கேபிட்டலுமே 2 ட்ரேட்ல 3 ட்ரேட்ல லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கும். இது மட்டும் இல்லாம அடுத்து ரெக்கவரிக்கான வேலை சின்ன லாஸ் மைனஸ்ல இருக்கிற கேபிட்டலை அதிக மைனஸை மாற்றி விட்டுருவோம். ஸோ இது கண்டினியூவா இப்படி ட்ரேட் பண்ணும்போது ஓவர் ட்ரேட் பண்றது, அதிக மைனஸை பண்றது, அது மொத்த கேபிட்டலோடைய வேல்யூவை குறைச்சி அடுத்து ஒரு நல்ல மொமெண்டம் ஃபார்ம் ஆகும்போது நம்மளால என்ட்ரி எடுக்க முடியாம ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய இடத்துக்கு மாட்டிக்குவோம். ஸோ அதனாலதான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி வாலட்டிலிட்டி மொமெண்டம்ல ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாம நல்ல டைரக்ஷனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாது. ஏன்னா இது ஆபத்தான மொமெண்டம். அதனாலதான் நம்ம இதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றோம். ஓகே, இந்த டைரக்ஷன் நம்ம அவாய்ட் பண்றதுனால நமக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, மார்க்கெட் டைரக்ஷன்ல போகும்போது ஒரு நல்ல டார்கெட் வரைக்கும் நிதானமா ஹோல்ட் பண்ணி என்ட்ரி எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 25,830 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 930 டு 26,000 வரைக்குமே மார்க்கெட் சூப்பரா மேல ஒரு ஹைக்கு போக சான்ஸ் இருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகி மேல போகும்போது ஒரு மொமெண்டம், ஹெல்தி மொமெண்டம்ல டைரக்ஷன் போகுது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி டார்கெட்டுக்காக ஹோல்ட் பண்ண முடியாது. இந்த பிரேக் அவுட் ஆனா ஒருவேளை இங்க நடந்த மாதிரியே திரும்பவும் கீழே அப்படி வந்துருமோ அப்படின்னு நினைச்சு புக் பண்ணதான் தோணும். அப்படி புக் பண்ணிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி நல்ல ஹெல்தி மூமெண்டா போகும்போது நமக்கு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணியிருந்தா பெட்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்த என்ட்ரி எடுக்கலான்ட்டு ஒரு சின்ன புல் பேக்ல ஒரு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுவோம். அது திரும்ப ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போச்சுன்னா அந்த லாஸ் ப்ராஃபிட்டும் போயிடும், மறுபடியும் அஃபெக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன், சரியான டைரக்ஷனை பிளான் பண்ணி என்ட்ரி எடுக்க முடியலன்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்றது அப்படிங்கிறதுடைய பிளஸ் பாயிண்ட். இப்படி நிறைய நெகட்டிவ்ஸை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான என்ட்ரியில ஜென்யூன் ப்ராஃபிட் எடுக்கலாம், கேபிட்டலை சேவ் பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கலாம், ரொம்ப ஈஸியா மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனாலதான் இந்த டைரக்ஷன்ல நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டில் மார்க்கெட்டோடைய சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கறது 25,630 தான். ஸோ 25,630 லெவல் பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் அடுத்த டார்கெட் நம்ம யோசிக்கணும். அப்படி இல்லை 25,730 மேல மார்க்கெட் செக்ஷன் ஆகுது, ஆனாலும் மொமெண்டம் வந்து ஹெல்தி இல்லை, வீக்காவே இருக்கு அப்படின்றப்ப ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடலாம். எதுனா 25,830 பிரேக் அவுட் ஆகி ஒரு ஹெல்தி மொமெண்டம் ஃபார்ம் ஆகாத வரைக்கும் நம்ம டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ ஸ்கேல்பிங் எடுக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் 5 to 10 பாயிண்ட்ஸ், ஆக்சுவலாக 20 பாயிண்ட்ஸுக்கு ரொம்ப அதிகம். நமக்கு ஸ்விங்ல வந்து 20 பாயிண்ட்ஸ்ல இருந்து 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணும்போது இந்த என்ட்ரிஸ் செட் ஆகாதுங்க. ஸோ அதனால தான் இந்த டைரக்ஷனை ஸ்கேல்பிங்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க சின்ன ப்ராஃபிட் வரைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணுங்க. 25,830 பிரேக் அவுட் ஆகணும், அப்படி இல்லைன்னா 25,630 பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரெண்டுமே ரெண்டு லெவல்ல எந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதோ அதோடைய டைரக்ஷனுடைய கன்ஃபர்மேஷனை பிளான் பண்ணி நமக்கான என்ட்ரியை நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெண்டுமே இல்லை, மார்க்கெட்டிங் சிக்ஸாக்கா இப்படி இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஸ்கேல்பிங்ல ரெண்டு பக்கமும் சான்ஸ் கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது கன்ஃபியூஸா இருக்கு, என்னால் கிளியரா கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியலன்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லெவல்ஸ் வந்து டெலிகிராம்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெலிகிராமை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட் வந்து என்ன மாதிரி டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ண சொன்னவங்களுடைய விளைவா நிறைய பேர் கேபிட்டலா சேவ் பண்ணியிருப்பாங்க நம்பலாம். ஓகே, எந்த டைரக்ஷன்ல நம்ம ஹெல்த்தியா நல்ல டார்கெட்டை பிளான் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம இதில் லேர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த டீடைல்ஸ் தேவைப்படுகிற நம்பர்கள் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட்டுக்கான முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் பார்த்தாச்சு. மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்தால் என்ட்ரி எடுக்கலாம்ன்ற டீட்டெயிலையும் பார்த்துருக்கோம். இது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.